ஒரு வீட்டி மணிநர் தங்கராசனாஜை பற்றி எனக்கு கடந்த ஒரு 5 வருஷமாக தெரியும். அவர் மகன் இறந்து ஒரு 7-8 வருஷம் ஆகுது. மகனோட கனவை நிறைவேற்றுறதுக்காண்டி இந்த ஏரியா முன்னக்கூடயே வாங்கி போட்டிருந்தார். மகன் பேரில் ஒரு கல்வி ஸ்தாபனம் இருக்கணுங்கிறக்காண்டி இந்த ஏரியாவில் ஒரு ஊரை உருவாக்கி ஒரு பள்ளி ஸ்தாபனத்தை கட்டி இந்த ஏரியா கிராமத்து மக்கள் மெட்ரிகுலேஷன் படிக்கணுங்கிற எண்ணத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியை உருவாக்கி நல்ல முறையில் நடத்தி வந்துட்டு இருந்தார். இன்னும் பல ஏழை எளிய வீடுகளுக்கு சொந்தமாக கட்டி கொடுத்து தவணை முறையில் கொடுத்து அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து நல்ல ஒரு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அண்ணாச்சியோட மறைவு அனைவருக்கும் ஒரு ஆழ்ந்த துயரத்தை கொடுக்கறது தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸு சலுகை இதெல்லாம் எப்படின்னு? ஆமாம், அது இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸு டீச்சராக இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி பணம் கட்ட முடியல கொஞ்சம் காலதாமதம் கொடுப்பாங்க. சலுகை நிறையா கொடுத்துருக்காரு. அதாவது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு இலவசமாகவே அவர் பள்ளிகளை ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை, ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி இருக்குது. சரி, நேற்று எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு? அதாவது நைட்டு ஒரு 8 மணி 7:45 ஒரு 8 மணிக்குள்ளே நடந்திருக்கும். எங்கே போயிட்டு வந்தார்? யாரெல்லாம் அந்த காரில் வந்தாங்க? எங்கே போயிட்டு வந்தாருங்கிறது தெரில. கார் கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸு மோதி இழுத்துட்டு இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நைட்டு. அது ஆப்போசிட்டில் வந்தாங்களா எந்த சைடுங்கிறது சரியான தகவல் தெரியல. அது இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, அதை பார்த்தாங்கன்னா ஃபுட்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ காரில் வந்தவங்களுடைய நிலைமை என்ன? காரில் அவர் தங்கராசனாஜி, வெங்கடேஸ்வரி அவங்க ஒய்ஃபு, டிரைவர் அருள்ங்கிறவர் 3 பேர் தான் வந்திருக்காங்க. 2 பேருமே ஃபஸ்ட்டு கார்லேருந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் பேச்சுலாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தங்கராசனாஜி விருந்தினருக்கு போகிறவெல்ல இறந்துட்டு தான் தகவல் வந்துச்சு. ஒரு 11 மணிக்கு போகலாம். இங்கே 1 மணி நேரமாக காரை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. தீயணைப்பு போலீஸ்காரங்க, பொதுமக்கள் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி 108 ஆம்புலன்ஸு, தீயணைப்பு சர்வீஸ் வண்டி எல்லா வண்டியும் வந்துருச்சு. போக்குவரத்தை சரி பண்ணி கொடுத்தாங்க. நல்லா தீவிரமாக தான் பண்ணாங்க. இப்போ அண்ணாச்சி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். வெங்கடேஸ்வரிக்கா டிரைவர் 2 பேரும் மதுரை ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா தகவல் வந்திருக்கு. ஓகே, இப்போ இவருடைய அடக்கம் பண்ணுறது எத்தனை மணிக்கு என்ன? அது இப்போ தான் விருந்தினருக்கு ஜிஹெச்சில் வச்சுருக்காங்க போல் அண்ணாச்சி உடலாம். அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்போ கொடுக்குறாங்கிறது தெரில, பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேண்ணே. இப்போ அவருக்கு எத்தனை பசங்கண்ணே? அவருக்கு ஒரே பையன்தான். ஒரு மணிகண்டன் மட்டும்தானா? ஆமாம், வீட்டு மணி. அவர் இறந்து இப்படி கனவை நினைவாக்கணும்னு நினைக்கிற காலகட்டங்களில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரங்களில் இது இப்படி இருக்கிறது இந்த விருதுநகர் மக்கள்கிட்டே பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான். இந்த ஏரியா பகுதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துயரத்தில் இருக்காங்க. சரி, நன்றிண்ணே. ஓகே.